தமிழக மின்சாரத்துறைக்கு மொத்த நிலுவைக் கடன் 2,47,130 கோடி ரூபாய் உள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை மின் வாரிய தலைமையகத்தில் மின் வாரியத்தின் நிதி செலவினங்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த 2001 முதல் 2006 வரை 8,355 கோடி ரூபாயும், 2006 முதல் 2011 வரை 35,463 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2021 முதல் 2026 வரை 34,447 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த 5 ஆண்டுகளில் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் பெரிய லெவல் இவ்வளவு ஹைப் ஆனது. நம்ம அதுல என்ன செலவு பண்ணாங்க நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது டிஎன்ஏபியா இருந்துச்சு. அப்போ 6,492 கோடி. 2001 இருந்து 2006 வரைக்கும் 2,831 கோடி கடன் வாங்கப்பட்டுள்ளது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வாங்கினாங்கன்னு இருக்கு. இதுல கடைசி பாத்தீங்கன்னா 2021 இருந்து 26 வரைக்கும் 87,399 கோடி கடன் மட்டும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க ரெவன்யூ உள்ள வந்திருக்கு, எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாயிருக்கு, கடனும் அதிகமாக வாங்கப்பட்ட ஆண்டு. நீங்க 87,399 கோடி கடனும் அதிகமாக வாங்கப்பட்டுச்சு. மின்சாரத்துறையில் 1,028 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். 65,921 காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பாண்டில் மின் கட்டணம் உயர்த்தப்படாது என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதியளித்தார். ஒரு டாரிஃப் இன்க்ரீஸ் பண்றோம், அந்த டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ற பெனிஃபிட்ட மக்களும் அனுபவிக்கல, டிஎன்இபி அனுபவிக்கல. யார் அனுபவிச்சாங்கன்னா அந்த 3 அமைச்சரை தான் கேட்கணும். போன ஆட்சி காலத்துல அந்த 3 அமைச்சரை கேட்கணும். அந்த 3 அமைச்சருக்கும் சேர்த்து ஒரு நிழலா இருந்த யாரா, இல்ல அந்த குடும்பமா, இல்ல மாப்பிள்ளையா, பையனா, யாருன்னு நம்ம தான் பார்க்கணும். சோ செலவினங்களும் கூடியிருக்கு, ரெவன்யூவும் கூடியிருக்கு. அதுல கேப், அதுல கடனும் பாத்தீங்கன்னா 87,000 கோடி கடனும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க? வேலைக்கு ஆள் எடுத்தீங்களா? இல்ல 343 பேர் தான் வேலைக்கு ஆள் எடுத்தீங்க. சப்ஸ்டேஷன் என்ன பண்றீங்க? 122 சப்ஸ்டேஷன் தான் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு கொள்முதல் பண்றீங்க? என்ன வந்த கொள்முதல்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு எல்லாம் தெரியும்.